அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய ரிஷபம் ராசிக்காரங்க கோபம் வந்தாலும் வார்த்தைகளை உயர்த்தி பேச மாட்டாங்க, குரல் உயர்த்தி பேச மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையவே கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. குடும்பம், உறவு, மரபு இதை ரிஷபம் ராசிக்காரங்க கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க. இவங்க எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு முடிவை எடுத்துட்டா அந்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க. காதல், வாழ்க்கை, பணம் இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே அளவுக்கு உண்மைக்கும் நேர்மைக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. அடுத்தவர்களின் உணர்வுகளுக்கு அதிக அளவில் மதிப்பையும் மரியாதையும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க தருவாங்க. அன்பை வார்த்தைகளில் இவங்க காட்ட மாட்டாங்க, ஆனால் இவங்களுடைய அன்பு செயல்பாடுகளில் தெரியுங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது. படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது. குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது. உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகாக மாறப்போகுதுங்க. ரிஷபம் ராசிக்கார நேயர்களே, இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை, கண்ணீர், துன்பம், தடை, தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி. ரிஷபம் ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீரிசம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க. ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், மகரம், கன்னி, கும்பங்க. ரிஷபம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை, கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில லாபம் கிடைக்குங்க. நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகள், மனோதைரியம் உடையவங்க, தெளிவான சிந்தனை உள்ளவங்க. இவங்க எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்களை கடந்து முன்னேறக்கூடியவங்க. இந்த வருடம் முழுவதும் கஷ்டப்பட்டிருந்தாலும் அடுத்த வருடம் விடிவு காலமாக இருக்குமா என்ற எண்ணம் இவங்களுக்கு மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த பதிவு ரிஷபம் ராசிக்காரர்களின் மன இயக்கத்திற்கு தகுந்தாற் போல இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்க
தங்கள் கஷ்டங்களை மறைக்கிறார்கள். கஷ்டமோ நஷ்டமோ வெளிப்படையாக பேச வேண்டுங்க. உங்களுடைய நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களிடம் உண்மையை சொல்லுங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதீங்க. மற்றவர்களுக்கு பாவம் பார்க்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் செய்யவே கூடாது. ரிஷபம் ராசிக்காரங்க யாராவது ஏதாவது சொன்னா உடனே நம்பக்கூடியவங்க. நட்பு ரீதியாக அதிகமாக பாதிக்கப்படுவது ரிஷபம் ராசி. பெரும்பாலும் நட்பு வட்டம் பாதிப்பு கொடுத்தால் நட்பை விட்டு குடும்பத்தை நம்புங்க. கிரக நிலைகளை வைத்து பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் தன பஞ்சமதிபதி புதனோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் புத சுக்கிர யோகம் உண்டாகி பொன்பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. பூமியால் லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. குருவுடைய பார்வை ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பதிவாவதால் கல்யாண முயற்சிகள் கைகூடும். சுப செய்திகள் அதிகமாக கேட்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வரப்போகுது. குரு பகவான் வக்ரகதியில் இருப்பதால் வளர்ச்சியை அதிகமாக கொடுக்கும். திட்டமிடாமலேயே சில நல்ல காரியங்கள் வெற்றி கொடுக்கும். தொழிலில் திடீர் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கண்டிப்பாக நடக்குங்க. பணத்தேவை உடனுக்குடனே பூர்த்தியாகும். வெளிநாட்டு முயற்சி நல்ல பலன் கொடுக்கும். விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் போறார். ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால யோகம்தான். இது பொன்னான நேரம் மட்டுமில்ல, புதிய திருப்பங்கள் செய்யக்கூடிய நேரமாகவும் இருக்கும். சூரியன் மற்றும் செவ்வாயோட சுக்கிரன் இணைவதால சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. இந்த யோகம் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நல்ல பலன்களை கொடுக்கும். உடன் பிறப்புகளுக்கு தாமதித்த திருமணம் இப்ப தடையில்லாமல் நடக்கும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. செவ்வாய் தனுசு ராசிக்கு போறார். இது ராசிக்கு 7, 12 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர். இவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வரதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. மனக்கலக்கமும் மருத்துவ செலவும் கொஞ்சம் வைப்பார். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. இடம் மாற்றம் ஊர் மாற்றம் கொஞ்சம் எதிர்பாராமல் வரும். புதன் விருச்சிகம் ராசிக்கு வரார். இது ராசிக்கு 2, 5 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர். இவர் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இது பொன்னான நேரமாக மாறப்போகுது. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுது. மண் பூமி வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த கசப்பு மாறுது. பயணங்களால் நல்ல பலன் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவும் திருப்தியும் வரப்போகுது. மாணவ மாணவிகளுக்கு படிப்புல அக்கறை கூடும். பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக போகுது. உத்தியோகம் தொழில் வேலை படிப்பு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. சுபகாரியங்கள் அதிக அளவில் நடக்கும். பதட்டம் பயம் மன அழுத்தம் பரிபூரணமாக நீங்கும். பெரிய ரிஸ்க் கூட இப்போ வெற்றி கொடுக்கும். பரம்பரை தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்து அதிலிருந்து வெற்றி காண்பீங்க. குடும்பத்தில் அநியாயத்துடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும் மனைவியாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்டையும் அதிகமாக கவனமாக இருந்துக்கோங்க. வயிறு தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும். ஒரு முறை உடல் முழுவதுமே மருத்துவ பரிசோதனை பண்ணுறது நல்லது. தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம் கொடுக்கும். துர்க்கை வழிபாடு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டங்க. வாராகி வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு சர்வேஸ்வரர் வழிபாடு இந்த தெய்வங்கள் அற்புதமான பலன்களை கொடுப்பாங்க. சபரிமலைக்கு மாலை போடுறது ரொம்ப சிறப்பு. சாஸ்தாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எல்லா விஷயங்களுமே அனுகூலம் ஏற்படும். பெரும் பணம் பார்க்கக்கூடிய யோகத்தை இவர் கொடுப்பார். பயணங்களில் சமயத்தில் மட்டும் கவனம் தேவை. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலையும் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஆண்கள் விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் மனைவி கிட்ட பிள்ளைகள் கிட்ட கோவப்படாமல் இருக்கணும். மற்றவங்களுக்கு வாக்களிக்கும் போது கவனமாக வாக்களிக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய பிரச்சனையும் சரி கட்டுறதுக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையை இழுத்து விடக்கூடாது. கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ரோகிணி மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம்
உங்களுக்கு கிரகநிலை பார்த்தீங்கன்னா தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான், சுகஸ்தானத்தில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் வந்து வக்ரத்தினால சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காங்க. தொழில் சனி பகவான் வக்ரகதியினால அதே ராகுவும் அங்கே தான் இருக்காரு. இந்த கிரகத்தை வச்சு பார்க்குறப்போ எதையும் சமாளிக்க முடியுங்கனால வரவுக்கேற்ற செலவு நடக்கும். கனவுகள் மெய்ப்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகுது. வண்டி வாகனம், வீடு, சொத்து பத்து, நகை நட்டெல்லாம் வாங்குறதுக்குரிய யோகம் இருக்கு. யாரையும் நம்பாம என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத திட்டமிடுதலோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கி பாருங்க, சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு, உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வ வந்தாங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் காணாமல் போக வச்சுருவாங்க. அதனால் பெண் தெய்வத்தை மனதார வணங்கிக்கோங்க, குலதெய்வத்தையும் வணங்கிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு அவங்க விடமாட்டாங்க. ரிஷபம் ராசிக்காரங்க நிலம் மாதிரி நிலையாக இருக்கிறவங்க, அமைதியானவங்க. செல்வம், அழகு, கலை இது எல்லாமே பிறவியிலேயே உங்களுக்கு துணை இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நிலையானதாக இருக்கும். நிலம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும். ரகசியமான விஷயங்களை வெளியில் சொல்லாமல் பார்த்துக்கோங்க. யார் உங்களை எதிர்த்து நின்னாலும் சரி, அதில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. முக்கியமான மனுஷங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வரப்போகுது. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் உங்கள் தலைமையில் நடக்கும். கடகம் ராசி, துலாம் ராசி, கும்பம் ராசி கிட்ட கவனமாக இருக்கணும். மகரம் ராசி, மீனம் ராசி, கன்னி ராசி இவங்கெல்லாம் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தாயையும் ஸ்ரீ துர்க்கையம்மனையும் வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமைகளில் சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளி செவ்வாய் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்குது. வீட்டில் காலையில் மாலையில் தீபம் ஏற்றுங்க. சந்தனம் குங்குமம் அணியுங்க. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க. நிலம் அதே போல் சேமிப்பு தொடர்பான யோசனைகளை அதிகப்படுத்திக்கோங்க. ஈகோ பார்க்காதீங்க. யாருக்கும் இப்போ உதவிக்கு நிற்காதீங்க. தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. ஓவர் திங்கிங் இருக்கவே கூடாது. வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு போயிட்டு நெய் தீபம் போடுங்க. சிவன் கோயிலுக்கு வெல்லம் வாழைப்பழத்தை நிவேதனமாக கொடுங்க. 5 சுமங்கலி பெண்களுக்கு குங்குமம், வெத்தலைப்பாக்கு, முடிஞ்சா புடவை வாங்கி கொடுப்பது நல்லதுங்க. ஒரு சின்னதாக ஒரு அன்னதானம் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு நிதி யோகத்தையும் குடும்ப யோகத்தையும் வளமாக பெருசாக மாற்றி கொடுக்குங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நிம்மதியோடையும் வளர்ச்சியோடையும் இருக்க போறீங்க. உங்கள் மன தைரியத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் அருமையாக இருக்குங்க. இனி நினைத்த தன்மை, தைரியம், உழைப்பெல்லாமே உங்களை வந்து மேலே கொண்டு வரும். மகாலட்சுமியும் துர்க்கையம்மனும் சிவபெருமானும் இந்த 3 தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. வாழ்க்கையுடைய திசையே மாறுது. புதிய சுகம், புதிய ஆதரவு, புதிய வாய்ப்பு எல்லாமே வாழ்க்கையில் திருப்பு முனையாக வந்து நிற்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே அழகான அற்புதமான வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை, 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்தவரை இவங்களை பற்றி தெளிவான சிந்தனை எடுக்கக்கூடிய வேலையை முடிச்சு காட்டுற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நன்மைகளை தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைய போகிறது. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தார். அரசாங்கத்தையோ பணியாட்களையோ இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை உருவாகும். சிலருக்கு வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூருக்கு போகக்கூடிய நிலை உண்டாகும். புதன் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக மாற்றி கொடுக்கிறாரு. தடைபட்ட வேலைகளை நடத்தி வைப்பார். கடன் கேட்ட இடத்துல இப்போ கிடைக்கும். கையில் பணப்புழக்கத்தை அதிகரிக்கப்படுத்துவார். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. புதுசாக இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இது போல கனவுகள் எல்லாமே நிறைவேற்றிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடத்தை ஏற்படுத்தலாங்க. நட்பு வட்டாரத்தில் திடீர் உங்கள் நிலையில் மாற்றத்தை உண்டாக்கலாம். ஆரோக்கியத்திலையும் நட்பு ரீதியாகவும் கவனம் தேவை. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தாய்வழி உறவுகளால் ரச்சனை, நெருக்கடி இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழைப்பின் காரணம் உடல் சோர்வு வருங்க. அனுதினமும் அனுமனை வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும்.
அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசுல தைரியம், செயல்பாடுகளில் வேகம் கொண்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் விழிப்புணர்வோடு செயல்பட்டா உங்கள் வாழ்க்கையில் வெற்றிதாங்க. இரத்தகாரகன் சகோதரகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தேவையற்ற சிக்கல்களை மாட்டிக்காம கவனமாக இருக்கணும். அதனால சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூட வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு வேலையுமே செய்யறதுக்கு முன்னாடி இது நம்ம செஞ்சால் நமக்கு எந்த அளவுக்கு சாதகம் பாதகம் அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணணுங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுக்கக்கூடாது. முன்ன நின்று எந்த வேலையும் செய்யக்கூடாது. உதவின்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உதவி செஞ்சதாங்க ஆகணும். ராசிக்கு சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால திடீர் மாற்றங்களை சந்திக்க வைப்பார். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் கிட்ட சண்டை சச்சரவு விலகுது. ஜீவனஸ்தானத்தில் சனியூர் ராகுவுடைய சஞ்சரிப்பு சிக்கலிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வருவாருங்க. வியாபாரங்களை பொறுத்த வரைக்கும் தடை பிரச்சனை எல்லாமே சரியாகுது. தன குடும்பாதிபதி புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால எப்பேற்பட்ட நெருக்கடிகள் சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்க முடியும். தேவையற்ற பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உறவுகளால் ஆதாயம் இருக்க, குடும்பத்தில் இருக்க அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னேறது தாங்க உங்களுடைய நோக்கமாக இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக உங்களுக்கு இருக்க போகுது. மங்களகாரகன் குரு 3ஆம் இடத்துல வக்ரம் அடைந்திருக்கிறது. முன்ன சஞ்சரித்த 2ஆம் வீட்டின் பலனை இப்போ கொடுப்பாரு. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். ஜீவனஸ்தானத்தில் சனி ராகுவுடைய சஞ்சரிப்பு தொழிலில் எதிர்பாராத கொஞ்சம் நெருக்கடி பிரச்சனையை உருவாக்குவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வேலை செய்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோக பணிகள் இருந்தால் மேலதிகாரிகள்கிட்டையும் கவனமாக இருக்கணும். சிலர் உங்கள் மீது தேவையில்லாத புகார் வீண் பழியை சுமத்துவாங்க. விரும்பாத இடத்துல கூட இடமாற்றம் வரலாம். சுயதொழில் செய்கிறீங்க அப்படின்னா யாரையுமே நம்பக்கூடாது. வரியாதிபதி செவ்வாய் சப்தமஸ்தானத்தில், அதுக்கு பின்னாடி அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது சிலருக்கு சட்ட சிக்கல் கூட ஏற்படுத்தலாம். உடல் பாதிப்பு உருவாகலாம். புதுசாக இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் சங்கடங்கள் கூட ஆளாகலாம். புதன் உங்களை பாதுகாக்கிறார். வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கிறார். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கிறார். வங்கியில் கேட்டிருந்த பணம் கையில் சேரக்கூடிய நிலை உருவாக போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகிறதுங்க. தெய்வத்தை நம்புங்க. சோதனைகள் எல்லாமே பெரிய நன்மைகளா மாறும். தடைகள் எல்லாம் தவிடுபொடியாகும். புதிய வருஷத்துடைய விதை புதியக்கூடிய காலங்க. 2026 உங்களுக்கு எல்லாமே வளர்ச்சி பெறப்போகுது. பல தெய்வீக சக்திகள் உங்கள் ராசிக்கு ஒன்று சேர்ந்து பலன் தரப்போகிறாங்க. லட்சுமி காத்து நிற்கிறாங்க. துர்க்கையம்மன் தடைகளை நிற்கிறாங்க. சிவபெருமான் உங்களுக்கு சாந்தமும் ஞானமுத்தையும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் தெய்வ பக்தி, இதுவே அதிர்ஷ்ட கதவை திறக்க பெரிய சாவி. வாழ்க்கையில் புதிய ஒளி, புதிய வாய்ப்பு, புதிய வளர்ச்சி எல்லாமே சேரப்போகுது. உங்களுக்கு எல்லாமே அருளும் அமைதியும் அன்பும் கிடைக்கட்டுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைவேறியே தீருங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ரிஷபம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த காலகட்டத்துல கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டுங்க. உறவினர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டுங்க. நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது இன்னும் கவனமாக இருக்க வேண்டுங்க. ஏன்னா உங்களை கீழே தள்ளுவதற்கான விஷயங்கள் அப்பத்தாங்க உங்களை நோக்கி நிறைய விஷயங்கள் நடக்கும்.
ரிஷபம் ராசிக்காரங்க கடந்த கால நினைவுகளை தவிர்க்க வேண்டுங்க. கடந்த காலத்துல ஏற்பட்ட மன அழுத்தங்கள் கஷ்டங்களை மனதுல வைத்துக் கொள்ள கூடாதுங்க. கிரகநிலை மாற்றங்கள் நீங்க விரும்புவதைத்தான் தருங்க உங்க வாழ்க்கையில. கடந்த காலத்துல சந்தித்த நஷ்டங்கள் கஷ்டங்கள் இழப்புகள் நம்பிக்கை துரோகங்களை மறக்காம யோசிச்சு கொண்டே இருந்தீங்கன்னா அதே சூழ்நிலை மீண்டும் உருவாகுங்க. நெகட்டிவான அதிர்வலைகளை தரக்கூடிய விஷயத்த மறந்துடுங்க. சூரியன் 4ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறது நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில தருங்க. தாய் தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் காணாம போகுதுங்க. குடும்பம் ஒன்று சேரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க. மற்ற மொழி பேசக்கூடிய நபர்களிடம் வேலை விஷயமாக கவனமா இருக்கணுங்க. வெளி மாநிலம் வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள் கவனமா இருக்கணுங்க. பண விவகாரத்துல யாரையும் நம்பி பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கி நிக்க வேண்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.